மாடு கோழி எல்லாம் கிடக்கு. அவளை மட்டும் காணுமே, எங்க போயிருப்பா? சரி, இந்த மாடுகிட்டயே கேப்போம். செண்பகம், பட்டம்மாவை பாத்தியாட்டி? மா, என்னது பாக்கலையா? பொய் சொல்லுதியோ? எனக்கு இப்ப காபி வேணுமே. பட்டம்மா இல்லாம நான் எப்படி காபி குடிக்க? மா, என்ன எது கேட்டாலும் மான்னு கத்திட்டு கிடக்க? ஒண்ணு இப்ப இங்க பட்டமா வந்திருக்கணும், இல்லன்னா நீ போய் எனக்கு காபி போட்டுட்டு வந்து தா. ஏய் செண்பகம், உன்கிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கேன், காது கேக்கா இல்லையா? ஆ, காபி போட்டு வந்து தர முடியுமா முடியாதா? இவன் சொல்லிக்கிட்டு தானே இருக்கான், ஒன்னும் செய்ய மாட்டான் அப்படிலாம் நினைக்காத. என்ன அடிச்சிருவேன், கையில குச்சி வச்சிருக்கேன் பாத்தியா, அடிச்சு புடுவேன். ஒழுங்கா போய் காப்பிய போடு. சீக்கிரம் போ, காபி போட்டுட்டு வா. பட்டமா போடுற மாதிரி பால்ல தண்ணியே ஊத்தாம நல்லா காய்ச்சி காப்பி தூள் சீனிலாம் கரெக்டா போட்டு நல்ல ஒரு பெரிய போனி நிறைய கொண்டு வந்து குடு. நான் இப்ப குடிச்சிட்டு வெளியே போகணும், நிறைய வேலை கிடக்கு. சீக்கிரம் போ. பட்டு தங்கம், வந்துட்டியா? வா வா, உன்னையத்தான் தேடிக்கிட்டு இருந்தேன். அடிக்கல டீ கிறுக்கச்சி, நான் எது சொன்னாலும் அவ கேட்கவே மாட்டேக்கா. திமிரு பிடிச்ச மாதிரி பேசுதா? ஆமாட்டி, அவளைத்தான் சொல்லுதேன், வேற யார சொல்ல போறேன்? காப்பி போட்டுவான்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன், போவே மாட்டேக்கா. நீ ஒழுங்கா காப்பி போட்டு கொடுத்துட்டு போயிருந்தீன்னா நான் ஏன் மாடிட்ட போய் கேட்க போறேன்? புருஷனுக்கு ஒரு காப்பி போட்டு கொடுக்க துப்பு இல்ல, பேச வந்துட்டா. கெட்டுன புருஷனுக்கு ஒரு காப்பி கொடுக்க மாட்டேக்க, உன்னையெல்லாம் என்னத்த போட்டு சொல்ல? என்ன டீ ஒசக்க ஏறி நிக்க? உயரம் காணலையோ? அதுக்குத்தான் நல்லா வளரணுங்கிறது. நான் எப்படி வளர்ந்திருக்கேன் பாத்தியா? எம்மா, உடு 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 டீ, மண்டைய கடிக்காத டீ, உடு வலிக்கி, உடு உடு. பேதியில போவா, மண்டை வலிக்கி, உடு டீ என்னைய. பல்லு நல்ல கடப்பார கம்பி மாதிரி வச்சிருக்கா, வழுக்க மண்டையில கடிக்க முடியாம வலிக்கிட்டு போகும்னு பார்த்தா இவ நல்ல கடிக்காளே, வலிக்கே தாங்க முடியலையே. எத்தே, நான் சாப்பிட்டு வந்துட்டேன், நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். எத்தே, பொழுது போய் பொழுது விடிஞ்ச உடனே தினம் ஒரே பிரச்சனையா இருக்குதே. என்ன சோறு பொங்க, என்ன குழம்பு வைக்க, என்ன செய்ய, அதை செய்யவா இதை செய்யவா, வீட்டில் என்ன வேலையை பார்க்க, இதே பிரச்சனையா இருக்குல்ல? ஆமா, அப்படியே சோத்தை பொங்கி கிழிச்சு தள்ளிடுவா. சோறு பொங்குறது நானு, உனக்கு என்னத்துக்கிட்டி பிரச்சனையா இருக்கு? இருந்தாலும் இன்னைக்கு என்னெல்லாம் சாப்பிடலாம், என்ன குழம்பு சாப்பிடலாம், என்ன சோறு சாப்பிடலாம், இன்னைக்கு என்ன ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிடலாம், இதெல்லாம் நினைக்கும் போதே ஒரே பிரச்சனையா இருக்குதே. அப்படியா மருமோளே, ரொம்ப பிரச்சனையா இருக்கோ? ஆமத்தே, இந்த பிரச்சனையை என்னால தாங்கவே முடியலத்தே. தினம் எனக்கு இதே போராட்டமா இருக்கு. ஐயோ, என் மருமோளுக்கு ஒரு பிரச்சனைன்னு என்னால பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியுமா? உன் பிரச்சனையை தீக்கிறதுக்கு அத்தை ஒரு வழி சொல்லட்டா? எத்தே, நீங்க எனக்கு மாமியார் இல்லத்தே, என் தெய்வம். என் பிரச்சனையை தீக்க வழி சொல்லுங்கத்தே. மருமோளே, உன் பிரச்சனையை தீக்கிறதுக்கு அத்தைட்ட ஒரு நல்ல வழி இருக்கு. அது என்னன்னு சொல்லட்டா? நீ எந்திரிச்சு நேரா போ, நம்ம வீட்டுக்கு பிறத்தால ஒரு கிணறு இருக்கு பாத்தியா, அந்த கிணத்துக்குள்ள குதிச்சிரு, எல்லா பிரச்சனையும் தீந்துரும். வாழ்றதுக்கு வழி சொல்ல சொன்ன சாவறதுக்குள்ள வழி சொல்லுதீங்க. சரி விடுங்க, ரொம்ப நேரமா டிவி ரிமோட்டை கையிலேயே வச்சுக்கிட்டு இருக்கீங்க, அந்த டிவி போட்டு விடுங்களேன் பாப்போம். ஆமாட்டி, நானும் டிவி போடுவோன்னு தான் ரிமோட்டை எடுத்தேன், பிறகு உங்ககிட்ட பேசிக்கிட்டே மறந்துட்டேன், இருந்தா போட்டு விடுதேன். ஏ அப்பா, மறுபடியும் இந்த பாகுபலி படமா? ஒரு வாரத்துல எத்தனை நாள் தான் போடுவாங்களம்மா? இந்த படம் கேசட்டுக்கு வாயிருந்தாலும் அழுதுரும். மருமோளே, எத்தனை தடவை போட்டாலும் இந்த படம் பார்க்க நல்லா இருக்குல்ல?
அதெல்லாம் ஒரு கலை கண்ணோட பார்க்கணும் மருமவளே. அங்க பாரு, தேரை இழுத்துட்டு போறாரு, அவங்க அம்மா வந்து தலையில விளக்க வச்சுட்டு எடுத்துட்டு போறாங்க. அதுக்குள்ள யானை வருது, இவர் கொண்டு போய் தேரை கொண்டு குறுக்க விடுதாரு. என்னமா நடிச்சிருக்காங்க, எப்படி எடுத்திருக்காங்க பாத்தியா? சரி சரி, படத்தை புகழ்ந்தது போதும், வேற சேனல் வைங்க. மக்களே, இன்னைக்கு டக்குன்னு 5 நிமிஷத்துல ஒரு சிக்கன் 65 எப்படி சூப்பரா செய்யறதுன்னு பார்க்க போறோம். எத்த சேனல்ல மாத்திராதீங்க தே, இதே இருக்கட்டும். 5 நிமிஷத்துல டக்குன்னு சிக்கன் 65 செய்யறாங்களா எப்படின்னு பாப்போம். ஏட்டி 5 நிமிஷத்துல எப்படி செய்ய முடியும்? அப்படியே பார்த்தா மட்டும் நீ ஏன் செஞ்சு கிழிக்க போற? அதையும் நான் தானே செய்யணும். எத்தே குறுக்கு பேசிக்கிட்டு இருக்காதீங்க, பிற அவர் சொல்றது கேட்காது. சிக்கனை நல்லா வெட்டி கழுவி வச்சுக்கோங்க. பிறகு சிக்கன் 65 பொடின்னு கடையில விற்கும், அது வாங்கிட்டு வந்து நல்ல சிக்கன் பூரம் தடவி ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வைங்க. டக்குன்னு 5 நிமிஷத்துல செஞ்சிடலான்னு சொன்னாரு, இதானா உங்க டக்கு? மருமோளே, டக்குன்னு 5 நிமிஷத்துல செஞ்சிடலாம், ஆனா 2 மணி நேரம் ஊற வைக்கணும் மருமோளே. நம்ம பல்பு வாங்கின இந்த கிழவி நல்ல பல்ல காட்டும். எத்தே பல்ல காட்டுனது போதும், டிவி ஆஃப் பண்ணுங்க. எத்தே டிவியில சிக்கன் 65 வீடியோ பார்த்த உடனே சிக்கன் சாப்பிடணும் போல இருக்குதே, கொஞ்சம் வாங்கிட்டு வந்து செய்யுமா? போன வருஷம் புரட்டாசி மாசம் நான் உன்கிட்ட கறியும் மீனும் கேட்டதுக்கு நீ என்னெல்லாம் பேசுன? எத்தே அது போன வருஷம், இது இந்த வருஷம். இந்த வருஷம் என் வாய் கேட்க மாட்டேக்கி, எனக்கு சிக்கன் திங்கணும் போல இருக்கு. தின்னு மருமோளே, நல்லா தின்னு. சைவ கறி குழம்பு, சைவ மீன் குழம்பு, சைவ அது, சைவ இது, இப்படித்தானே போன வருஷம் பூரா எனக்கு கொடுத்து கொலையா கொன்ன. இந்த வருஷம் நீயும் அதே மாதிரியே தின்னு. எத்தே என்னத்தை இப்படி பழிக்கு பழி வாங்குதீங்க? போன வருஷம் ஏதோ சின்ன பிள்ளை தெரியாம சொல்லிட்டேன், அதுக்காக இந்த வருஷம் என்னைய பழி வாங்குவீங்களா? எத்தே திங்கணும் தே, ஒரு மாசத்துக்கு என்னைய இப்படி போட்டுறாதீங்க தே. உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? போன வருஷம் எனக்கு என்ன நடந்துச்சோ அதே தான் இந்த வருஷம் உனக்கு நடக்கணும். உன்னைய இந்த மாசம் பூரா கறி மீன் ஒன்னும் திங்க விட மாட்டேன். ஒரு முட்டை கூட கிடையாது உனக்கு. என்ன காலையிலே இந்த நெட்டச்சி போன் அடிக்கா? அவ்வளவுதான், கூட்டாளிக்கு போன் அடிச்சிட்டாளுகளா? இனிமே இவளுக்கு காலு வீட்டுல தங்காது. காலில் சக்கரத்தை கட்டிக்கிட்டு சர்றன்னு பறந்துருவா. ஹலோ நெட்டச்சி, என்ன இந்த நேரத்துக்கு போன் அடிச்சிருக்க? சொல்லு. அப்படியா, சரி சரி, இந்த உடனே வாரேன். வாரேன். வீட்டுல எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். இந்த வாரேன். மகாராணி, வீட்டுல என்ன வேலையெல்லாம் முடிச்சிங்க? ஒண்ணு ஒண்ணா சொல்லுங்க. எத்தே தூங்கி முழிச்சு எந்திரிச்சு வந்தனா, அப்ப நீங்க காப்பி குடுத்தீங்களா? குடிச்சிட்டு உட்கார்ந்துருந்தேன். மறுமொழி இட்லி சாப்பிடுன்னு சொன்னீங்களா? சாப்பிட்டேனா? அவ்வளவுதான், வேலை முடிஞ்சிட்டு. இதெல்லாம் ஒரு வேலை தூ. இன்னைக்கு தான் ரொம்ப நாளைக்கு பிறகு மரத்தடியே நிறைஞ்சு கிடக்கு. ஆமாக்கா, வராதவங்க வந்திருக்காங்கல்ல, ராணியக்கா, பட்டம்மா, பாட்டி எல்லாரும் வந்திருக்காங்க பாத்தீங்களா? இன்னைக்கு நல்லா இருக்குல்ல, பார்க்கவே கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கு. ராணி அக்காவும் பட்டம்மா பாட்டியும் மட்டுமா வந்திருக்காங்க? நம்ம துரோகி ராதாக்காவும் தான் வந்திருக்காங்க. அடியே நெட்டச்சி, யார பார்த்து துரோகின்னு அடிச்சு மூஞ்சல உடைச்சிருவேன் பாத்துக்கோ. ஆமா, நீங்க மூஞ்ச உடைக்கிற வரைக்கும் என் கையென்ன புளியங்காவ பறிச்சுக்கிட்டு இருக்கும். ராணியக்கா, நாங்க கூப்பிட்டாலும் வர மாட்டீங்க. மரத்தடியில எல்லாம் வந்து எவ உட்காந்து கதை பேசுவான்னு சொல்லுவீங்க. இன்னைக்கு என்ன வந்திருக்கீங்க? ஏன்டி அப்படி சொல்லுத? நான் வரத்தானே செய்வேன், அப்பப்போ வந்து கதை பேசுவேனே. முதல்லலாம் வருவோம்ல. ஆமா, முன்னால வருவீங்க, இப்பெல்லாம் வர்றது கிடையாதுல்ல, அதுதான் சொன்னோம். வீட்டில் கொஞ்சம் வேலையா கிடக்கும், அதனால தான் வர முடியல. ஏக்கா, உங்களுக்கு தான் வீட்டுல வேலை செய்ய ஒரு வேலைக்காரக்கா இருக்குல்ல, அது பாத்திரம் கழுவுறது, துணி துவைக்கிறதுல அது வேலையை பாத்திரம்ல. நீங்க என்ன வேலை செய்வீங்க? ஆமா லட்சுமி, ஒரு அக்கா வருது, அது பாத்திரங்களும் துணி துவைக்கும், துணியெல்லாம் காய போட்டு மடிச்சு எடுத்து வச்சிரும். மாவு எதுவும் அரைக்கணும், மசாலாலாம் அரைக்கணும்னு அரைச்சு கொடுக்கும். பிறகு இந்த வாசல் தோட்டம் எல்லாத்தையும் பெருக்கி அள்ளிட்டு போயிரும். வேற என்ன வேலை செய்ய போகுது? வேற ஒண்ணுமே செய்யாது. மற்ற எல்லா வேலையும் நான் தான் செய்யணும். எல்லா வேலையும் அவங்க செஞ்சிருந்தாங்க, மத்த வேலைன்னு எந்த வேலையை செய்வீங்க? ஏட்டி, சோறு பொங்கணும், குழம்பு வைக்கணும், அந்த வேலையெல்லாம் இருக்குல்ல. சமைக்கிற வேலையை பூரா நான் தான் செய்வேன். அதெல்லாம் நான் செஞ்சதை எங்க வீட்டுக்காரர் சாப்பிடுவாரு, வேற யாரும் செஞ்சா சாப்பிட மாட்டாரு. ஐயோ பாவம் அந்த மனுஷன், இப்படி சொல்லி சொல்லியே தான் இவங்களே சமைச்சு கொடுத்து அந்த மனுஷனை கொலையா கொண்டுகிட்டு இருக்காங்க போல. வேற யாராவது சமைச்சு கொடுத்திருந்தா அவர் நல்லா சாப்பிட்டு வச்சு நல்லா இருந்திருப்பாரு. இப்ப பாரு, நல்லி எலும்புக்கு துணியை சுத்தி விட்ட மாதிரி அலையுதாரு. என்ன செல்வி, வந்ததுல இருந்து வாயே திறக்காம இருக்க? ஏக்கா, உங்களுக்கு தெரியாதா? செல்வி பயந்து போய் கிடக்கா. ஏட்டி, பயந்து வாழ முடியுமா? எதுக்கு பயப்படுதே? செல்வி, எங்க அந்த சந்திரமுகி வந்து மறுபடியும் பிடிச்சிருமோன்னு பயப்படுதியோ? ஆமா, வேற எதுக்கு பயப்பட? அந்த பேய் என்னைய பிடிச்சிட்டாம்ல, எனக்கு தெரியாது. அந்த பேய் வீட்டுக்கு ராதா கூட்டிட்டு வந்தாளா, அது மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. வேற எதுவுமே ஞாபகத்துல இல்ல. பிறகு அன்னைக்கு காட்டுக்குள்ள இருந்து கூட்டிட்டு வந்தீங்கல்ல, அது மட்டும்தான் எனக்கு தெரியும். அந்த பேய் என்னைய பிடிச்சி நான் மாலா வீட்டுல போய் அவங்க வீட்டுக்கார்ட்ட போய் குலசேகரான்னு சண்டை போட்டோம்ல. ஆமாட்டி, மாலா வீட்டுல போய் கடந்து பாவம் அந்த மனுஷனை போட்டு பாடா படுத்தி எடுத்துட்டேன். சரி, பேய்
பிடிச்சிருக்கு தெரிஞ்சவங்களா போயிட்டேன்னு அந்த மனுஷன் உன்னை ஒன்றும் சொல்லல, போன போதுன்னு விட்டுட்டாரு. மாலாக்கா இதுதான் சாக்குன்னு செல்வியக்கா உங்க வீட்டில் இருக்கும்போதே போட்டு அடி அடின்னு அடிச்சிருக்கணுக்கா. நீங்க சும்மா விட்டுட்டீங்க, வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டீங்க. ஏட்டி அறிவோடதும் பேசுறியா இல்லையா? அவ வீட்டுல இருக்கும்போது மனுஷியாவா இருந்தா, பேயால கடந்தா, பேயை போட்டு நான் எப்படி அடிக்க முடியும்? பேய் என்னைய ஒரு அடி அடிச்சா நான் தாங்குவேனா? அதனாலதான் வாயை கொடுக்கல, பேசாம விட்டுட்டேன். அதுவும் இல்லாம செல்வி நல்லவாதான், இந்த ராதா கூட சேர்ந்துதான் இப்படி அலையுதா. அவ சொன்ன கேட்டுக்கிடுவா. சரி, ஆளாளுக்கு பேயை பார்த்து பயந்துட்டு கிடக்காதீங்க. பேயத்தான் விரட்டியாச்சுல்ல, இனிமே யாரும் பயப்பட வேண்டாம். எல்லாரும் தைரியமா இருங்க. எங்க தைரியமா இருக்க? வீட்டுக்குள்ள தனியா இருக்க பயமா இருக்கு, பாத்ரூம் போக பயமா இருக்கு. சரி தூங்குவோன்னு பார்த்தா கண்ணை மூடுனாலே சந்திரமுகி தான் கண்ணுல தெரியுறா. அவளை நினைச்சுக்கிட்டு நான் எங்க தைரியமா இருக்க? செல்வி இனிமே பயப்படாத, அவ வரமாட்டா. அவ புருஷன் வந்து இழுத்துட்டு போயிட்டான் பாத்தியா, வீட்டுக்குள்ள போட்டு கெட்டி போட்டுருவான். இனிமே எப்படியும் வரமாட்டா, அவ வாய்ப்பு கிடையாது. அவன் கெட்டி போட்டானோ இல்லனா அவனை போட்டு அவ கெட்டி போட்டாலோ யாருக்கு தெரியும்? அவங்க வீட்டுக்குள்ள போய் பார்த்துட்டு வந்தாதானே தெரியும். யாராவது மறுபடியும் போய் அந்த வீட்டுக்குள்ள பார்த்துட்டு வந்தா நல்லா இருக்கும். அவங்க என்ன நடக்குன்னு தெரிஞ்சுக்கிடலாம். அடியே குந்தாணி, நீ இந்த மாதிரி பேசுனீன்னா என் மருமவளுக்கு நல்லா தூண்டி விட்ட மாதிரி இருக்கும். அவ மறுபடியும் அந்த பேய் வீட்டுக்குள்ள போவான்னு நினைச்சியோ? அவ அந்த பேய் வீட்டுக்குள்ள காலை வச்சான்னு வச்சுக்கோயேன், உன் காலை உடைச்சிருவேன். பட்டம்மா பாட்டியையும் சிம்ரனையும் பாருங்களேன், 2 பேரும் ஒட்டி பிறந்த ரெட்டை பிள்ளைங்க மாதிரி தலையை எப்படி ஒட்டி வச்சுக்கிட்டு கிடக்காங்கன்னு. கிடக்கட்டும் டி, பாட்டி தலையில உள்ள பேனெல்லாம் சிம்ரன் தலைக்கு வரும், சிம்ரன் தலையில உள்ள பேனெல்லாம் பாட்டி தலைக்கு வரும். 2 பேனும் சேர்ந்து சொந்தக்காரங்களாக போகுது. பட்டம்மா பாட்டி ரொம்ப நாளைக்கு பிறகு வந்திருக்கீங்க, ஒரு பால்கோவா எதுவும் செஞ்சு கொண்டு வந்திருக்கலாம்ல, சும்மா வெறுங்கையை வீசிட்டு வந்திருக்கீங்க. என்ன ஒத்த ரோசா, பக்கவாய் தாத்தாவையே தேடுதே. அவர் வர மாட்டாரு, அவர் பேசுற நிலைமையில இல்ல. 2 நாளைக்கு எந்திக்க மாட்டாரு. நான் இப்பதான் அடிச்சு தூக்கி வீசிட்டு வந்தேன். அவருக்கு கொஞ்சம் வாயில வாஸ்து சரியில்லை பாத்துக்கோ, கொஞ்சம் ஏடா கூடமா பேசிட்டாரா, அதனாலதான் அப்படி கிடக்காரு. நீ வேணா சாயந்தரம் வீட்டுல வந்து பாரு. வரும்போது சும்மா வராத, ஹார்லிக்ஸ், ஆப்பிள், ஆரஞ்சு பழம் எல்லாம் வாங்கிட்டு வந்து பாருன்னா தாத்தாவே, அப்பதான் நான் நல்ல ஜூஸ் போட்டு குடிக்க முடியும். ரைட்டு, பாட்டி காது மிஷினை மாட்டாம வந்திருக்கு. இன்னைக்கு இதுகிட்ட வாயை கொடுத்தோம், நம்ம சோழி முடிஞ்சுது. அதனால அமைதியா இருந்துடணும். ஏற்கனவே இப்பதான் கொலவெறியில தாத்தாவை போட்டு அடிச்சுட்டு வந்திருக்கு போல, அதை சொல்றத பார்த்தா அப்படித்தான் தெரியுது. அதனால நம்மளும் வாயை கொடுத்து மாட்டிக்கிட கூடாது. என்ன இந்த மாலா மட்டும் பாட்டிக்கிட்ட ஏதோ குசு குசுன்னு பேசுதா? எதுவும் திங்க கேட்பாளோ? நம்மளும் கேட்டு பாப்போமா? பட்டம்மா பாட்டி வந்தேண்டா பால்காரி, பசு மாட்டை பத்தி பாட போறேன், புது பாட்டு கட்டி ஆட போறேன். புல்லு கொடுத்தா பால் கொடுக்கும், ஒன்னால முடியாது தம்பி. அட பாவி புள்ள பொறக்குதப்பா, என் வீட்டு பாலத்தான் நம்பி. என்ன பாட்டி, நான் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்க பாட்டுக்கு பாட்டு பாடிட்டு கிடக்கீங்க. வெற்றி நிச்சயம், இது வேத சத்தியம், கொள்கை வெல்வதே நான் கொண்ட லட்சியம். அட விளங்காத கிழவி, நான் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், வேணுக்குனே பாட்டு பாடிட்டு கிடக்கியோ? அடியில சேதி சொல்லி ஆவணியில் தேதி வச்ச என் மன்னவருதான், பொக்கவாய் தாத்தா அடி வாங்கி கிடக்காருதான். கொஞ்சம் பாட்டு மதிக்கிற இந்த கிழவி, நான் எத்தனை தடவை கேட்க, இப்படி கல்லு கணக்கால கிடக்கு. அடியே கூறுகட்ட குந்தாணி, கிழவிக்கு காது கேட்டா உனக்கு பதில் சொல்ல மாட்டா. அவளே காது மிஷினை மாட்டாம வந்திருக்கா, நீ என்ன அவளை போட்டு உயிரை வாங்கிட்டு கிடக்க? அவதான் நல்ல பாடுதல்ல, உட்காந்து பாட்டை கேளு, இல்லன்னு எந்திரிச்சு போ, உயிரை வாங்கி தொலைக்காத. எல்லாத்துக்கும் என்னையே சாடிக்கிட்டு வருவாளுங்கம்மா, பேசாம உங்க வேலையை பாருங்க டி, என்கிட்ட வந்து உயிரை வாங்காதீங்க. ஏட்டி ராதா, என்ன பெரிய மனுஷிக்கிட்ட பேசுறோன்னு கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பேசுதே? அவங்க எவ்வளவு பெரிய ஆளு, அவகிட்ட பார்த்து இப்படி நீ நான் பேசிக்கிட்டு இருக்க? மரியாதையா பேசு. ஆமா, நான் பேசினா மட்டும் எல்லாமே உங்களுக்கு தப்பா தான் தெரியும். சரி எல்லாரும் இந்த கதையெல்லாம் விடுங்க, இன்னைக்கு எல்லாரும் நல்லா ஒண்ணா சேர்ந்து இருக்கோம்ல, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஏதாவது ஒன்று பண்ணுவோமா? பண்ணுவோம். ஏட்டி பண்ணுவோம் கீங்க, எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ண போறீங்க? எல்லாரும் சேர்ந்து மரத்தடியில சோறு பொங்கி திம்புமா, ரொம்ப நாள் ஆயிட்டுல. ஐ சோறு, எனக்கு ரொம்ப பிடிக்கும் சோறு. நல்ல ஐடியாவா இருக்கே, பேசாம எல்லாரும் சேர்ந்து கூட்டாஞ்சோறு பொங்கிடுவோமா? சூப்பர், கூட்டாஞ்சோறு. சரி, அப்ப எல்லாரும் சேர்ந்து வீட்ல இருந்து காய்கறி, பருப்பு, அரிசி எல்லாம் கொண்டு வாங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து இங்கனே உட்கார்ந்து பொங்கி திம்போம். நான்லாம் ஒண்ணும் கொண்டு வர மாட்டேன்ப்பா, என் வீட்ல எல்லாம் ஒண்ணுமே கிடையாது, நான் சும்மா தான் வருவேன். வீட்ல எல்லாம் இருந்தா மட்டும் கொண்டுட்டா வந்துற போற, நீ ஒண்ணும் கொண்டு வர வேண்டாம், நீ சும்மா வா. அப்பாடா, இன்னைக்கு மத்தியான சாப்பாடு இவளுகிட்ட கதையை முடிச்சிடலாம். ராத்திரி சாப்பாட்டுக்கும் எப்படியாவது இவளுகளையே வச்சு முடிச்சிட்டு போயிடணும்.
எல்லாரும் சேர்ந்து சோறு பொங்கி தின்னுட்டு நம்ம எல்லாரும் சேர்ந்து சாயந்தரம் இன்னைக்கு கோட்டு படத்துக்கு போகுமா? ஐ கோட்டு படம் சூப்பரா இருக்கும். என்னது படத்துக்கு போறீங்களா? போறீங்களா? இல்ல எல்லாரும் சேர்ந்து போவோம். ஆமாட்டி, நம்ம எல்லாரும் சேர்ந்து படத்துக்கு போவோம். டிக்கெட்டு ராணியக்கா எடுப்பாங்க எல்லாருக்கும் சேர்த்து. என்னது டிக்கெட் நான் எடுக்கணுமா? நான் என்னத்துக்கு எடுக்கணும்? என்னமோ கொடுத்து வச்ச மாதிரி கேட்க. என்ன ராணியக்கா இப்படி சொல்லிட்டீங்க? இதுவே எங்க தலைவரா இருந்தா என்ன செய்வாரு தெரியுமா? ஊருக்கே சேர்த்து டிக்கெட் எடுத்திருப்பாரு. டிக்கெட் எடுக்கிறது மட்டும் இல்லாம பாப்கார்னு, காபி, அதுக்கப்புறம் பப்ஸ், அங்க விக்கிற எல்லாத்தையும் வாங்கி தருவாரு தெரியுமா? உங்களை மாதிரிலாம் இப்படி பிச்சைக்காரங்களா இருக்க மாட்டாரு. அடியே ஒத்த ரோசா, இப்படியே சொல்லி சொல்லி எங்க வீட்டுக்காரரை ஏமாத்தி எங்க வீட்டு சொத்தை பூரா புடுங்கிட்டு இருக்கீங்களோ? ஆமா, இவங்களை ஏமாத்தி சொத்தை புடுங்கிட்டாலும் பாவம் அந்த மனுஷனுக்கு ஒரு காபி போட்டு கொடுக்க மாட்டேங்க. நீங்களே பாலை பூரா வாங்கி குடிச்சிட்டு அவருக்கு வெறும் கடுங்காப்பியை போட்டு கொடுக்கீங்க. உங்களை விட நாங்க கஷ்டப்படுத்திட்டோம். எங்க வீட்டுக்குள்ள வந்தா நாங்க நல்ல காப்பி எல்லாம் கொடுப்போம் அவருக்கு. சரி, இந்த மனுஷன் ஏன் தான் இப்படி இருக்காரோ? எங்க போனாலும் காப்பி கொடுக்க மாட்டேக்கா நம்மளையே சொல்லி வச்சிருக்காரு. அதான் இவளுக்கெல்லாம் இப்படி பேசுதாளுங்க. சரி சரி, முதல்ல எல்லாரும் சோறு பொங்குற வேலையை பார்ப்போம். சாப்பிட்டு முடிச்சிட்டு பிறகு படத்தை பத்தி யோசிப்போம். லட்சுமி அக்கா, யோசிப்புலாம் கிடையாது. இன்னைக்கு 6 மணி ஷோ பாக்குறதுக்கு எல்லாரும் போறோம். சரியா? தயாரா இருங்க. சரிட்டி, அப்பனா சரி, எல்லாரும் துட்டு வந்து அவங்களே போட்டுக்கிடணும். டிக்கெட்டுக்கு வந்து யார்ட்டையும் கேட்க கூடாது. சரியா? யார்கிட்ட துட்டு இருக்கோ அவங்க மட்டும் படத்துக்கு வாங்க, மத்தவங்கள வரக்கூடாது. வந்துட்டு பிறகு எங்கிட்டலாம் துட்டு கேட்டுட்டு நிக்க கூடாது. எனக்கெல்லாம் பிரச்சனை இல்லப்பா. எதுக்குனாலும் எங்க அத்தை இருக்காங்க. எங்க அத்தை எல்லாத்தையும் பாத்துக்கிடுவாங்க. ஆமா, உனக்கு ஒரு அத்தை வந்து வாச்சேன். நல்ல இழிச்ச வாய அத்தை. ஏத்தே, நம்ம 2 பேரும் அப்படியே பழகி இருக்கோம். நீங்க வேற நான் வேறயா? என்ன இப்படி சொல்லிட்டீங்க? சும்மா சொன்னேன் மருமோளே, உனக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போறேன்? அதான பார்த்தேன். அத்தைன்னா அத்தை தான். எனக்கும் தான் ஒரு மாமியார் வந்து வாச்சிருக்கேன். ஒத்த பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது. இந்த ஒத்த ரோசாக்கெல்லாம் நல்ல மாமியாரா வந்து சிக்கி இருக்கு. எனக்கும் தான் சிக்கினுச்சே. சரி, அந்த மாமியார் மட்டும் வரட்டும், அவ காலை உடைக்க. சரி சரி, சோறு பொங்க நேரம் ஆயிட்டு எல்லாரும் வீட்டுக்கு போய் கிடைச்ச